ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நேற்றுக்கு நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோன்னு சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை பொரிச்சாங்க அவங்க அப்பா. அப்புறம் ரித்திகா அவங்க அப்பா கிட்ட ஃபன் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு மீனில் எலுமிச்சைப்பழம் புழிஞ்சி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் புழிஞ்சி வெங்காயம் ஆனியன்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்தப்பா இப்படி செய்யுங்கப்பா அப்படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. அப்புறம் அவங்க அப்பாவும் என்ன பண்ணாங்கன்னா பாப்பா கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறமேனுக்கு 2 பேரும் விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஆயா வேறு காட்டில் இருந்து வந்தாங்கங்களா, அவங்கக்கிட்டேயும் பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தா. நிறைய புழிஞ்சு விட்டதுனால அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு எலுமிச்சைப்பழம். அதுக்கப்புறம் மறுநாள் குழம்பு கொஞ்சமாக வச்சோம். அன்றைக்கி காலையில் நாங்கள் மீன் குழம்பு. ரித்திகாவுக்கு மீன் குழம்புனாவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேலுக்கு சரி அவங்க அப்பா சேர்க்கிட்டாங்க. அப்புறம் அவருக்காக வச்சோம். சாப்பிட்டா கொஞ்சமாக சாப்பிட்டா. அதுக்கப்புறமேலுக்கு சரிம்மா நம்ம தோட்டத்தில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் செடி காட்டலான்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் பாப்பா என்ன பண்ணான்னா, அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொன்னான்ட்டு சரி தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போனோம். எங்கள் அத்தை மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறாங்கங்களா, கருவேப்பிலை வியாபாரம், கொத்தமல்லி புதினாலாம். அப்போ காலிஃப்ளவர் செடி வந்துச்சு திருச்சியிலேருந்து சொல்லி அந்த செடி எடுத்துகிட்டு வச்சோம். நாங்கள் 1 வீக் ஆயிடுச்சு வச்சு. அதுக்கு முன்னாடியே ரோஸ் செடி எல்லாம் வச்சதை நாங்கள் வீடியோவில் போட்டிருந்தோம். நீங்களே பார்த்தீங்க தானே? பார்க்கலன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில். அப்புறமேலுக்கு காலிஃப்ளவர் பூ அதான் செடி. இது ஒரு செடி, இன்னொரு செடி பக்கத்தில் வச்சுருக்கோம். அது புழு அரிக்குமா அப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சும்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சோம். ஆனால் நல்லா அந்த மண்ணுக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடி, அப்புறமேலுக்கு சாமந்தி பூச்செடி எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 நாளாக மழை பெய்யும் என்ன பண்ணிடுச்சுன்னா தோட்டத்தில் ஃபுல்லாக புல்லு வளர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரித்திகாவுக்கு செடி வைக்க அந்த பூ பறிக்கலாம் ரொம்ப ஆசை. அதுக்கப்புறமேலுக்கு இந்த டைம் நாங்கள் 2-3 செடி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பட்டு போயிடுச்சு, யானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.